வச்சிருக்கேன். என்ன மலையில இருந்து? சவாத மலையில இருந்து வந்திருக்க இந்த பொண்ணு. ஓஹோ, ஒரு பாட்டு எடுத்து போடணும். சவாத மலை எங்க இருக்கு? கிருஷ்ணகிரி இருக்குடா. கிருஷ்ணகிரில இருந்து நாம எல்லாம் மலை மேல ஏறணும். சவாத மலை. ஒரு பாட்டை எடுத்து விடுறேன். குடு. அப்பா நேத்து ஒரே நாட்டு அணியா விடுறேன். பாத்தி கட்டியா ஓ பாட்டா அது பண்ணா பூரா பாடி குட்டி பக்கம் தாண்டி நான் வந்த உடனே என்ன நீ உளற நீ ஒரு பொண்ணு வந்தா எனக்கு கிளம்பிடும். ஓ நீ பொண்ணு வந்தா நீ கெராக்கு மாதிரி கெராக்கு இல்ல பைத்தியம். பொண்ணு வந்தா ஒரு பாட்டு ஒண்ணு கிளம்பும். பாட்டு கிளம்பும். ஆமா அப்படி வாயால சொல்லாது. பண்டபுரம் ரோடு பக்கம் தாண்டி வீடு பருத்தி கொல்ல காடு நீ 10:30 மணிக்கு வாடி. 10:30 மணிக்கு நீ வர சொல்றியே? ஆமா. ஏன் சொல்ல தெரியுமா? எப்படி? என் ஊர் சங்குடி காரன் நான் புனாரிக்கா இந்த பக்கங்கிறவங்க அக்கா தங்கச்சி பெரியம்மா இவங்க எல்லாம் இருக்கிறாங்க. இவங்க எல்லாம் பெரியப்பா சித்தப்பா அண்ணன் தம்பி மாமான்னு அண்ணன் இருக்கிறாங்களா? அவங்க எல்லாம் மாமமாரு ஏரிக்கார மோட்ல உட்காந்துருக்கோம். ஆமா, அதனால உள்ள வந்தா கண்டுபிடிச்சிருவாங்கன்னு எட்டு பாக்குறாங்க. அதனால இவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்க? 100 ரூபாய் காசை வாங்கிக்கின்னு உன் முதுக நான் தொடச்சேன்னு இவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்க? என்ன நினைப்பாங்க? பாட்டு என் பாட்டு கேட்பலடா. உன் பாட்டு என் பாட்டு வந்துடுது. அடி ஆத்தூரா புள்ள காத்தூரா உனக்குதான் சாட்டி தூக்கவே திரும்ப இல்ல. அப்ப எதுக்கு நினைப்பு?
பழைய நினைப்புல இருக்கிற சரி அப்படி போட்டு ஆத்தூரா இல்லடா ஆத்தூரா புள்ள ஆத்தூரா நாங்க அண்ணன் தம்பி 3 பேர் 3 பேர்ல நான் தான் பெரியவன் ஆமா எனக்கு என்ன ஊர்ல பொண்ணு கிடந்து ஆத்தூர்ல பொண்ணு கிடந்து அதான் சேலம் ஆத்தூர் அந்த ஆத்தூர்ல எனக்கு பொண்ணு கிடந்து எங்க நல்லவனுக்கு பண்ருட்டிய பக்கம் ஏரிபாலத்துல பொண்ணு கிடந்து செருவத்தூர் ஏரிபாலம் ஆமா எங்க சின்னவனுக்கு சூரப்பட்டு வெங்கந்தூர் வேட்டவளத்து பக்கம் கண்டாச்சிபுரம் சந்தைக்கு பக்கத்துல அங்க இருக்குது வெங்கந்தூர் அங்க பொண்ணு கிடந்து ஆனா எங்க 3 பேர் பொண்டாட்டியும் எங்க அப்பா வந்து பாசமா வச்சிருப்பாங்க உங்க அப்பா 3 பேர் பொண்டாட்டி விட்டீங்களா ஆமா எங்க அப்பா கிட்ட கூட்டி கொடுத்துட்டு நான் கூத்தாட வந்திருக்கேன் எங்க அப்பா பேர்ல 10 ஏக்கர் சொத்து இருக்கு சொத்துடா சொத்து இருக்குது சொத்து இருந்தாதான் சொத்து இருக்கும் 10 ஏக்கர் சொத்து வேலைக்கு வேலை சாப்பாடு கொடுப்பாங்க துணிமணி துவைச்சு கொடுப்பாங்க எங்க அம்மாவை கண்டா பிடிக்காத 3 பேர் பொண்டாட்டிக்கும் நாங்க இல்லாத நேரம் பார்த்து எங்க அம்மாவை தெருவில் இழுத்து போட்டு அடிக்கிறது எங்க அம்மா பார்த்தாங்க 3 புள்ள பத்தி என்ன புண்ணியம் பெரிய பையன் கூத்தாட கூட்டான் நடு பையன் லாரி ஓட்ட கூட்டான் சின்ன பையன் பூக்கடைக்கு பூட்டான் ஆள் இல்லாத நேரத்துல நம்ம இழுத்து போட்டு அடிக்கிறாங்க அப்படின்ட்டு ஒரு காலத்தை எடுத்துக்கிட்டு யாரா முதிர் தோப்பு பூட்டாங்க தூக்கிட்டு மாட்டுறதுடா தூக்கு மாட்டிக்க போனாங்க சாவ பாய்ந்தவங்க இங்கேருந்து போனாங்க இந்த படம் கிளம்பாட கவுத்த போட்டு போனதுக்கு அழுதாங்க ஒரு 6 மணி ஆச்சு நாம ஏன் சாவான வீட்டுல வர கிளம்பி கிடக்குறான் வீட்டுக்கு போகணும் கிளம்பிட்டாங்க சும்மா போனா மாதிரி போல வான்னு கூப்பிட மாட்டாங்க முதிர் தோப்புல ஒரு புங்க மரம் இருந்தது இந்த கொட்டை புறா கொட்டிட்டு கிடந்தது பொறுக்கி மடியில கட்டிக்கிட்டு எங்க அம்மா தெரு மேல அதுக்கிட்டு வராங்க எங்க 3 பேர் கொண்டாடி பார்த்தாங்க அத்தா காலையில கோச்சிட்டு போய் யாருக்கோ மல்லாட்ட ஆஞ்சிட்டு கூலி வாங்கிட்டு வராங்கன்னு என் கொண்டாடி என்ன செய்யணும் அத்தா அப்படியாவா இட்டு சுட்டு வச்சிருக்க சாப்பிட்டுறான் மடியை பார்த்துட்டு நல்ல பொண்டாட்டி அத்தா அப்படியாவா சிக்கன் குழம்பு வச்சிருக்க சாப்பிட்டுறான் சின்ன பொண்டாட்டி அத்தா அப்படியாவா மீன் குழம்பு வச்சிருக்க சோறு போட்டு வச்சிருக்க சாப்பிட்டுறான் இந்த மடியை பார்த்துட்டு மலாட்ட வாங்குறதுக்கு வீட்டுல இருந்தா பச்சை தண்ணி கொடுக்க மாட்டாளுவா மூளைக்கு முளை கூப்பிடுறா மென கட்டுக்கிட்டு அது மாதிரி தேவையில்ல வச்சு நான் குடும்பம் பண்றேன் அப்படியே கொண்டாடி தேவையில்ல இந்த மடியை பார்த்துட்டு இந்த பொம்பளாட்டி 3 பேரும் கூப்பிடுறாங்க அதாவது மடியை பார்த்து தானே கூப்பிடுறாங்க இல்லாத டைம்ல அதான் இழுத்து போட்டு அடிப்பாங்கன்றான் பச்சை தண்ணி கொடுக்க மாட்டானுவா எங்க அப்பா திண்ணையில உட்காந்துருந்தாரு இத பாட்டா பாடுறாரு இப்ப கூப்பிட நானு தெருவுல வாரி அடிச்சுட்டு உள்ள வந்து பூந்துக்கிட்டாங்க பாப்பா என் பொண்டாட்டி மாறி உன் பொண்டாட்டி காளி ஒரு பொண்ணு வந்திருக்கு பாக்குவா வணக்கம் வாழ்வு தரும்
தரும், வணக்கம் எனக்கு தரும். வணக்கம் இருந்தால் எந்த இடத்திலே வாழலாம். அதனால வேண்டி மதிக்கும் உலகம் எல்லாம். ஒரு மனிதனா பிறந்தால் பணிவு இருந்தால் பதவி நம்மளை தேடி வரும். ஆமா, பணிவு இல்லைன்னு வச்சுக்க பதவி எந்த காலத்திலும் வராது. அதான் வணக்கம் வாழ்வு தரும். என் ஊர்ல ஒரு கண்டக்டர் இருக்கான். பார்த்தோன்னே என்னடா என்ன பார்த்தோன்னே வணக்கம் சொல்ல பண்ற. நான் அவன் ஒரே பிரின்சிப். அவன் கவர்மெண்ட் ஜாப் போயிட்டா நான் இங்க இருக்கிறேன். அதான் என்ன பார்த்தனா அப்படின்ற மாதிரி மரியாதை எல்லாம் தேடிதான் வரணுமே தவிர நம்ம கேட்க கூடாது. நம்ம தேடி என்ன சார்னு கூப்பிடு, என்ன வாத்தியார்னு கூப்பிடு அப்படிலாம் சொல்லக்கூடாது. என்னன்னு கேள, நான் எங்க குடும்பத்திலே அதனால தான் பிரச்சனை. எப்படி ஊர்ல என்ன பொண்ணு வேஷம் கட்டிட்டு வந்தா புள்ள ஐயோ ஐயோ எச்சி முயிறாங்க. ஐயா 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 போட்டுக்கிட்டு கரகாட்டம் எல்லாம் ஆடுற நீ இல்ல. அது நாளைக்கு ஏரி வேலை போட்டோ எடுக்கிறாங்களா என்னன்னு பேசிக்கிட்டு வேற ஒண்ணு இல்ல. இருக்கட்டும் இருக்கட்டும். நாளைக்கு ஏரி வேலை இல்லம்மா, ஒரு வாரம் சென்னுதான். ஆமா, கிளர்க்கு சொல்லிட்டாரு. அதனால என் பொண்டாட்டி என்ன சொன்னாங்க, என்னடி புள்ள வர பொண்ணு வேஷக்காரங்க எல்லாம் மூஞ்சில எச்சி முயிறாங்க. நீ ஒரு நாளைக்கு எனக்கு மூஞ்சா என்னடின்னு கேட்டான். ஓஹோ, இவன் ரெடியா இருந்திருக்கா வெத்தலை பாக்கு போட்டு. எனக்கு தெரியாது. சொன்னா பூர்ண மூஞ்சா சப்பாத்தி பழம் ஒழுதியா மூஞ்சில கேட்டு வாங்குறதுக்கு மரியாதை. பொண்டாட்டி சாதாரணம் கிடையாது. அதாவது லட்சுமி தேவி அமர்ந்திருக்கிறாங்க பொண்டாட்டி முகத்துல. எப்படி லட்சுமி உன் வீட்டுக்கு உன் அம்மா மாதிரி உன் பணம் பாக்கி எல்லாம் பெருக்கணும்னா அதாவது பாத்திரத்தை எடுத்து மூத்திரத்தை பிடித்து சேத்திரத்தை தெளிக்கணும். தெளித்தா போத்திரம் நல்லா இருக்கும். நாளைக்கு இங்க வீட்டுக்கு போறேன். வீடு கட்டலாம் நிலவாங்கலன்னு சொல்லி நேரம் தங்கச்சிக்கிட்ட போறேன். ஒரு சொம்ப எடுத்துட்டு போய் அது மூத்திரத்தை வாங்கி உன் சேத்திரத்துல தெளி, உன் கோத்திரம் உண்டாகும். அது சொல்லுதுடா அந்த பொண்ணு. மூத்திரத்தை பிடிச்சி தங்கச்சி மூத்திரத்தை பிடிக்காத நீ உள்ள போ. விஷயத்துல பெரிய ஆளு வீரத்துல ஏன் சொல்ற அப்படி ஏதோ ஒரு கெட்ட பழக்கம் இருந்தாலும் ஒரு நல்ல பழக்கம் இருக்கட்டும். அப்படின்னா பாத்திரத்தை எடுத்து மூத்திரத்தை பிடித்து சேத்திரத்தை தெளிக்கணும்னா அதாவது பாப மூத்திரத்தை பிடிக்கல, காளையின் மூத்திரத்தை பிடிக்கல, ஆட்டின் கோமியத்தை பிடிக்கல, பசுவின் கோமியத்தை பிடிக்கணும். ஆமா, பசுவின் கோமியத்தை ஏன் பிடிக்கணும்? அஷ்டலட்சுமி அதுல வாழ்கின்றது. எப்படி கொம்பிலே பிரம்மன் வாழ்கின்றார், தாடையில அஷ்டவஸ்கர் வாழ்கின்றார், அதாவது மடியில லட்சுமி பார்வதி வாழ்கின்றார். இப்படி அஷ்ட லட்சுமியும் 8 லட்சுமி அந்த பசுவில் வாழ்கின்றது. அதனால்தான் பசுவின் கோமியத்தை பிடித்து 3 மாதமோ இல்ல 3 வருடமோ தெளித்து வீடு சுத்தபதமா செய்திருந்தா லட்சுமி தானா பெருகும். அதாவது வருந்த வருபவள் ஒருத்தி, வருந்தினால வரமாட்டாள் ஒருத்தி, வருந்தாமலே வருபவள் ஒருத்தி. எப்படி வருந்த வருபவள் சரஸ்வதி, வருந்தினால வரமாட்டா லட்சுமி, வருந்தாமலே வருபவள் பொறுத்துக்கிறாங்க. ஒரே கோட்டமா தான் உண்டு. பக்கத்துல இருக்கவங்க வெறும் பாக்கு கொடுத்து ஒரே கோட்டம் உண்டு சாட்சி. ஆமா, இந்த மூதேவி எல்லாம் நம்ம கேட்கவே தேவையில்ல, அவங்களே தேடி வருவாங்க. ஏன் படுத்துருக்காங்கன்னு உனக்கு தெரியுமா? ஆமா, போன வருஷம் பச்சைவாழி அம்மன் கோயில் வந்து பிரார்த்தனை. எப்படி எம்மா தாயே என் மகனுக்கு கல்யாணம் பண்ணா நான் வீடு கட்டணும், முந்தில 2 ஏக்கர் நிலம் வாங்கினா கொல்லியில போர் போட்டா கூத்துன்னு ஆரம்பிச்சா 10 மணிக்கு வந்து கலரியில படுத்து காலையில 6 மணி வெளியே தூக்கிட்டு போறேன்னு பிரார்த்தனை. அறிவு கட்டுவதே அதான் முட்டாள்தனம். அது அப்படி கிடையாது. இவங்க எல்லாம் கோயிலுக்காக அரும்பாடு போட்டு காய் வெட்டி கட்டுங்கிறாங்க பாத்தியா, இவங்க எல்லாம் கோயிலுக்காக அரும்பாடு போட்டு இதை கட்டிக்கிறாங்க, அதை கட்டிக்கிறாங்க, இதெல்லாம் பண்ணி வச்சுக்கிறாங்க. கோயிலுக்கு ஆட்டக்காரி சமையல் செஞ்சிருப்பாங்க, அந்த கஷ்டத்துல படுத்துக்கிறாங்க. இவங்க எல்லாம் படுத்துக்கிறாங்க. ஏன் படுத்துக்கிறாங்க? இவங்க 100 நாள் வேலைக்கு போயிருப்பாங்க, வீட்டு வேலை அதிகமா இருக்கு, இதெல்லாம் படுத்துக்கிறாங்க. படுத்துக்கிட்டு பூரா 2 மூட்டை கொட்டை உடைச்சது. அப்படி அந்த இடுப்பு வழியில வந்து இந்த கூத்தை பார்க்கணும். இந்த பச்சைவாளி அம்மனுக்காக ஓரில் ஜாகாரம் இருக்கணும், ஓரில் கண் வெடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஏன் படுத்துக்கிறாங்க. தாயை என்னை ஏன் படைத்தாய், சஞ்சலத்திலே விடுத்தாய், உன் கோயில் வந்து சுற்றி உன்னை கும்பிட்டேன் அம்மா, எங்கள் குலத்திற்கும் குலதெய்வம் நீதான் அம்மா, தானேகி சம்பந்தருக்கு ஞானப்பால் அளிப்பவளே, நாங்கள் எடுத்த திரேகம் சுத்த பொய்யம்மா, ஞாபகம் எங்கள் மீது வையம்மா, வையம் மீதில் உன்னாட்சி, வாமோதரை மீனாட்சி, கை கண்ட தெய்வம் காஞ்சி காமாட்சி, கருணித்தரும் வாழ்வு விசாலாட்சி, இந்த விசாலமான பூமி, இந்த விலாசையும் மக்களை நீ சௌதாரன் தங்கை யாழம்மா, சூர சம்பார முடித்தது உன் வேலம்மா, வேலவன் விநாயகனி, ஞானம் எல்லாம் பெற்றவளே, சூலம் ஏந்தி மக்கள் துயர் ஓட்டம்மா,
சொல்ல இனிக்குது இந்த பாட்டம்மா அப்படின்னு சொல்லி அம்மனருளை பெற வேணும் என்று சொல்லி மாதாவை நீ மறந்தா மக்கள் சுகம் ஆவதுண்டோ மாதம் ஒன்று மழை தருவாய் அம்மாடி உன் பாதங்கதி என்று வந்தேன் அம்மாடி எப்படி உன் பாதங்கதி என்று வந்தேன் அம்மாடி அம்மாடி அப்படி நாடக போய் நாட்டினிலே நாட்பாடும் பாட்டினிலே சூலம் ஏந்தி சிங்காத ஏறி வந்து எங்களை அருள் புரிய வேண்டும் எங்களை பாதுகாக்க வேணும் அப்படின்னு தான் உட்காந்துக்கிறாங்க தவிர நீ நினைக்கிற மாதிரி உட்கார்ல அதாவது ஒரு ஊரில் இருந்தா இந்த மாதர்குல சிகாமணி இந்த ஆடி உத்திரமாச்சுனா முருகப்பெருமானுக்கு திருநா உத்திரமாச்சுனா முருகப்பெருமான் திருநா சித்திர மாசம் ஆச்சுனா அம்மனுக்கு தேர் திருவிழா இதே இது அம்மனுக்கும் இந்த ஆரணி மாசம் ஆச்சுன்னா இந்த மாதங்கள சிகாமணி எல்லாம் சேர்ந்து இந்த போட்டுக்கிற மத்திய இந்த மஞ்சள் கலர் புடவை மஞ்சள் கலர் மருவத்தூர் அம்மனுக்கு ஓம் சக்திக்கு ஒரு வேண்டுதல் பண்ணி போவாங்க பாரு இவங்க முகத்தை பார்க்கணுமே அந்த அங்காள பரமேஸ்வரி வந்த மாதிரியே இருக்கும். மேல்மருவத்தூர் அம்மாளை வெளியும் கூப்பிடாத ஏன் மேல்மருவத்தூர் அம்மாளுக்கு எனக்கு சண்டை என்னாச்சு என்னன்னு கேளு 45 வருஷமா விடாத நான் சபரிமலைக்கு போறேன் இருக்கட்டும் என் பொண்டாட்டி என் கோட்டை தவற மாட்டான் பக்கத்து வீட்டுக்காரி மாலை போட்டுட்டு முதல் வருஷம் போயிருக்கான் மேல்மருவத்தூர் சரி அந்த அம்மா என்ன சொல்லிட்டாங்க புள்ள மருவத்தூர்ல வந்து பாரு அள்ளி கொடுக்குது சாமி ஓஹோ உடனே சபரிமலைக்கு இருமுடி கட்டி அனுப்பிட்டு இவன் மாலை போட்டுக்கிட்டாயா நல்லது தானே கேட்காதவே அங்க இருந்து சபரிமலைக்கு போனான் சண்முகராஜி வந்தான் வீட்டுக்கு போன் பண்ணான் ஏம்பல என்ன வேணும் ஏது வேணும் வடை வேணும் மஞ்சள் வேணுமா நீ ஒண்ணு வாங்கிட்டு வர வேணும் ஏன் நான் ஓம் சக்திக்கு மாலை போட்டுக்கிட்டேன் அப்படின்னு உடனே எனக்கு உருந்து பெரிய திட்டி ஒரு புள்ள செத்த மாதிரி ஆயிட்டு போச்சு 4 புள்ள ஊர்ல செத்த மாதிரி ஆயிடுது 48 நாளமா நாம விரதம் இருக்கிறோம் இவ விரதம் எப்ப கலையிறது நம்ம விரதத்தை எப்ப முடிக்கிறது அப்படின்ட்டு ஒண்ணுமே வாங்கல ஒரு வீதி போட்ட ஒரு பஞ்சாபம் தப்பா ஓஹோ அங்கேயாவது வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தேன் வந்து பார்த்தா ஊடு பூரா வேப்ப போத்து அங்க வந்த உடனே கோயில்ல மைக்கில சொல்றாங்க என்னன்னு சொல்றாங்க சபரிமலைக்கு சென்ற யாத்திரைக்கு சென்ற ஐயப்பன் பக்தர்லாம் வந்துட்டாங்க அவர் உறவினர்லாம் வாழ்ந்ததும் ஊரு பூரா வந்தாங்க பஸ் கிட்ட வந்துச்சு பழத்தார தூக்குது அப்படி போட்டி தூக்குது பஞ்சாமத்தை தூக்குது பொறி மூட்டை தூக்குது உன் வீட்ல யாரும் வந்துக்கிறாங்க யாரும் வந்தா ஏன் அதான் அவன் மாலை போட்டுக்கிறாங்க ஏந்து போனா அப்பதான் தேவரி கட்டிக்கப்பட்டு தாமல் தட்டு வச்சுக்கிட்டு ஓம் சக்தி ஓம் சக்தி ஓய் நின்னபடியா சோழ பைய போட்டு போய் பார்த்தா என்ன இப்படி திரும்பி பார்த்தா சோழ பை எங்க போடாத நான் மாலை போட்டிருக்கேன் சோழ பை சமகாலம் இருமுடி பையா நீ தான் துவைக்கணும் இப்ப நான் துவைக்க மாட்டேன் உன் துணியில கையா வைக்க மாட்டான்டா பின்னே 2 கொதிப்பேர் போச்சு எனக்கு கிட்ட போன துவைச்சான் ஜாயின் பண்ணான் ஒன்னாவது வச்சுட்டு மத்தியான சாப்பாட்டுக்கு உட்காந்துருக்கேன் 2 இலை போட்டு படிச்சுட்டு நான் கணக்கு ஒரு இலை தின்னு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து உட்காந்துக்கிட்டான் போய் இருந்து சொத்த வச்சு வாயில போட்டுக்கிட்டு வந்து திண்ணியில விசனமா உட்காந்துருக்கேன் பார்த்தா வவுரி எரியுது எனக்கு மாலை பார்த்தா முடிக்கல 48 நாள் விரதம் பாய்ச்சேன் இந்த விரதம் எப்ப முடியுது பொங்குது என்ன சொல்றா 3 மணிக்கா நாங்கெல்லாம் சட்டி பூசை போட போறோம் அங்க வா சக்கரை பொங்கலும் சுண்டலும் திங்கலான்றான் வைத்தியத்துல இன்னொரு பித்தோல ஊத்துறாங்க அந்த அம்மா நீ 2 ஊத்துறா சரி சொட்டு போட்டால அப்படின்ட்டு போய் இத போல பந்த போட்டுருக்கு ஒரு மூலையா நிக்கிறா போய் பந்த கழி புடிச்சு நிக்கிறான் அந்த சாமி வந்து தட்டி என்ன பாத்துட்டா என் பொண்டாட்டி ஒரு மூலையில பாத்துட்டாங்க என் பொண்டாட்டிக்கு சாமி வந்துடுது அது எப்படி அவாரா வா தட்டி சாகிட்டு உள்ள செல்லு வச்சிட்டு இருக்கான் கீழே வந்து போச்சு என்ன கூட்டி என்ன சொல்றான் சாமி வந்தா பாட்டுக்கு ஆட வேண்டித்தானே செல்லி சாகிட்டு உள்ள வச்சுக்கிட்டீங்களா யாரு வர சொல்லுங்க பந்தல்ல ஊந்து போச்சியா செல்லாடுறான்னு குதிக்கிறான் போன நான் வாங்கி கொடுத்த செல்லு தான் போய் கட்டி எடுத்துக்கிட்டேன் ஆமா நீதான் செல்லு வாங்கி கொடுத்தது உன் மேல ஆமா ரீசார்ஜ் யார் பண்றாங்க எவனா பண்றான் தெனானா சொல்றானா வந்து சொல்றான் உடனே எடுத்துட்டு வந்து வீட்டுக்கு வந்துட்டான் வீட்டுக்கு வந்து சும்மா இல்ல எங்க தாத்தா வச்சிருந்த மல்லாட தடி எடுத்து வச்சுட்டு கது ஓரமா நின்று பிரசாதத்தை வாங்கிட்டு வீட்டு உள்ளவர்களை ஓம் சக்தி நுழையிறாங்க இதான் போடுறீங்க அவந்தடிச்சு அருகாலியா விழுந்தான் மாலை கட்டிட்டு போய் நடு வீட்டுல விழுந்து போச்சு அப்பதான் ராத்திரிக்கு விரதம் முடிச்சாச்சு மாட்டல அல்ப ஆசைக்காக என்னமோ பண்ணிக்கிறான் பாருமா இவன் ஆரியா கூத்தானாலும் முன்னாடி காரியத்து மேல கொண்டாந்துக்குது செல்லு ஊந்து போச்சு எட்றான்னு சொல்லிக்குது சாமி வந்து வாடா போட கூப்பிட வேண்டியதா சாமி வந்துட்டா செல்லு
அப்பா எப்படியோ ஒண்ணு வாழ்க்கையில் முன்னேறதுக்கு பல வழி இருந்தாலும் இந்த அம்பா சாதாரணம் கிடையாது. எப்படி ஜெய ஜெய சங்கரி கபரி மனோகரி அபியமகத்திடம் அம்பிகை பைரவி சாமுண்டி சங்கரி சங்கரன் பாரிணி ஆயிரங்கரத்தால் அடிமலர் போட்டி கொத்தமுங்குடி விந்தையை சாட்டையும் பம்பையும் உடுக்கையும் பலபலாயுதம் கண்டது பேய்களும் காட்டு எரிபுதமா அருமொழி ஜமனி ஓம் என்று சொன்னால் ஓடி வருவாய் ஓம் சத்தியம். இந்த அம்பா இல்லையே எக்கா எக்கா புளு கலச்சாரி ரொம்ப பேசுறேன்னு நினைக்கிறேன். அவங்க குடும்ப கதை பேசிக்கிறாங்க இருக்கட்டும். அப்படி சத்தியிலே சிவன் கிடையாது, சிவனிலே உலகம் கிடையாது, சக்தி இல்லை. அதாவது இந்த பிரபஞ்சமான உலகம் ஆடுறது அசையத்து ஓடுறது ஒடியத்து. அதாவது பகவான் அதாவது மானாட மழுவாட மதியாட புனலாட மங்கை சிவகாமியாட மாலாட நூலாட மறையாட திரையாட மறைந்த பிரம்மமாட கோனாட குழுவாட கூட்டம் எல்லாம் ஆட குஞ்சர முகுந்தனாட குழந்தை முருகேசனாட ஞான சம்பந்தூர் இந்திராதி 18 மாட முனியிட்ட பாலகாட நந்தி வகனமாட நாட்டிய பெண்களாட இணையோடு உனைப்பாட விருத்தோடி ஆடி வருவாய் ஈசனை சிவகாமி நேசனியனை என்ற தில்லைவாள் பகவானுடைய திருவிழா. அதாவது என்னென்ன உருவங்கள் ஆடுகிறதோ அத்தனை மாதிரிதான் உலகமே ஆடும். அதாவது இந்த பகவான் அதாவது சாதாரணவர் கிடையாது. மன்னாதி விண்ணாதி அண்டனி மரநான்கி அடிமுடியுடி மதியுடி ரவியுடி அனலுடி புனலுடி மண்டலம் 2 எண்ணுடி ஆதி பல்லுய் குழி பிரவணி உருவணியே வேதாதி பேதுனி பாதாதி கேசுனி பெற்றத்தாய் தந்தனியே பொன்னுடி பொருளுடி இருளுடி ஒளியுடி போதிக்க வந்த குருடி இந்த புகழான கிரகங்கள் 9 இந்த புவனங்களை பெற்றவனி என்னடிய ஜீவகூடிகள் என்ற அப்பனியின் குறைகளை யார் குறிப்பே இசனி சிவகாமி நேசனி என என்ற தில்லைவாள் அவர்தான். அவர் இல்லைன்றால் உலகம் கிடையாது. இருந்தாலும் நான்முகனை படைத்த தேவன் 4 வேதத்தில் சிறந்த நாள்தோறும் நான்மணங்கு நாராயணன் 10 திங்கள் 300 நாள் சுமந்து முத்தமிட்டு இரவலத்த தாயாருக்கும் அறிவூட்டி வந்த தந்தையாருக்கும் அநேக கோடி வணக்கங்கள். என்ற அச்சரம் முதல் அழகு தமிழ் அச்சனையும் கற்று தந்த நாடக வாத்தியாரு என்ன ஊரு கரிக்கை கிராமத்தை சேர்ந்த ஆமா KS வெங்கடேசன் ஆசிரியர். ஆமா நமக்கு நாடக ஆசிரியர். ஆமா நாடக ஆசிரியர் கரிக்கை வெங்கடேசன். அவர் பேரை சொல்றதுக்கு அருகதை கிடையாது. இருந்தாலும் சொன்னாதானே தெரியும். ஏன்னா நம்ம ஊருக்கு முழுசு இந்த ஜமாலில் இருந்து ஸ்டாண்டர்ட் இருக்கட்டும். அப்படி கரிக்கை வாதியாருக்கு ஒரு வணக்கம். இத்தனை நேரம் மட்டும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் உத்தம சபையோற்பாதம் உளவான வணக்கங்கள். நான் வந்தனும் பலவன் சொல்லி வந்தேனை சபை நோக்கி நான் யாரு மிரட்டி உலகம் எல்லாம் திரட்டி மலையை விடும் மேகராஜனுக்கு மனைவியாயிருக்கும்படியான என் பீரோ சமுத்திராதேவி. இந்த அலைகடலே இந்த உலகமானது 100% 25% நிலம் 75% நீர். இந்த நீர் கடல்ல இருக்கிற நீர் எல்லாம் நான் தான். எப்படி சமுத்திராதேவி அலைகளில் ஆண் அலை பெண் அலை இதிலே அலைகள் உண்டு. எப்படி ஆண் அலை பெண் அலை என்று 2 அலைகள் உண்டு. சமுத்திரத்தில் வாழ்ந்து ஒருவடியான என் பேரு சமுத்திராதேவி. எங்க வீட்டுக்காரு மிரட்டி மேகராஜன் மேகராஜனுக்கு மனைவி
மனைவி சமுத்திராதேவி சமுத்திராதேவி திருமணம் செய்து எனக்கு இரண்டு பிள்ளைகள். ஆமா. யாராருமா? இடிமன்னன் ஒண்ணு இடிமன்னன் ஒன்று மின்னலொளி 2. ஓ, மகள் பெயரோ மின்னலொளி. நாங்கெல்லாம் மேகத்திலேயே கோட்டை கட்டி போறோம். மழைக்கு சொந்தக்காரங்க, கடல் மழைக்கு அதிகாரி. இந்த மழை நாங்க வான்னா வரும். நாங்க வந்து நீங்க மழை இந்த ஊருக்கு இல்ல. ஏமா நீ பேய் ஒண்ணு பார்த்தோம்மா, யாழ மறந்துட்டு போய் படுத்துக்கிட்டேன். நான் எங்கடா போயிட்டு மலைக்கு அதிகாரி நாங்க எங்க குடும்பம். நான் எனக்கு 2 ஆடு காடாக ஒன்று ஒரு பெண் ஒன்று. எந்த ஒரு குறைபாடு இல்ல, நாட்டுல குறைபாடு இல்ல, எங்க சமுத்திரத்துல குறைபாடு இல்ல. இருந்தாலும் அத்த காரணம் சொல்ல புத்தியில் சிறந்த மங்கை எனக்கு பூவையால் வந்தேன். எனக்கு ஆடை எப்படி, அழகு எப்படி, நடை எப்படி, உடை எப்படி, எந்த குறைபாடு இல்லை. மகளுக்கு கல்யாணம் செய்து கொடுத்து விட்டு. ஆமா, மகளுக்கு மருமக சம்பாதிச்சிட்டேன். ஆனா மருமக சம்பாதிச்சதை தவிர சின்ன ஒரு கருத்து தான். என்னது? என் மருமக போனே தவிர வந்து கல்யாணம் பண்ணா சந்தோஷமா இருந்தாங்க. போய் ரொம்ப நாள் ஆயிடுச்சு. 9 வருஷம் ஆயிடுச்சு. 9 வருடம் ஆச்சு. இன்னும் வீட்டுக்கு வரல. மகள் அழுத கண்டும் சிந்தியமாக இருந்து போட்டுறாங்க. எங்க வீட்டுக்கார பார்க்கணும். ஆமா, அதுக்கு முன்னாடி தெய்வத்தை வணங்கி ஐயாதிபர சோதியா மண்டப 2ஆம் நதிய நின்றராமோ விளையாடும் நாமோ ஐய வீதி விளையாகவே உச்சி மலை மீது விளக்கொளி நின்றாமோ
அவர் சாதாரண ஆள் கிடையாது. எப்படி? ஆதிபரம் ஆவணியான் திங்கள் தண்ணீர் அஷ்டமியம் புதன்வாரம் மாறானாளில் ஓதியதொரு கடினங்கள் 5 செல்ல உயர்ந்ததொரு லக்கணங்கள் ஸ்பந்தனில் மாபெரும் உலகம் என அவரை பணிந்து போற்ற மண்ணளந்த கம்சனை கொள்வதற்கு யாவகி வயிற்றில் செல்வ சிசுவனாய் நீ பிறந்தாய். பகவானுடைய திருநாமத்தை சொல்லிக்கொண்டே இருக்கலாம். பிரபஞ்சமான உலகத்தை தர்மத்தை நிலைநாட்ட வேண்டும், அதர்மத்தை அழிக்க வேண்டும். பகவான் பிறந்திருக்கிறார். அவருடைய திருநாமத்துக்கும் இது எதிரிலே இருக்கும்படியான பச்சைவாடி அம்மனுக்கும் இது வீரபத்ர சுவாமிக்கும் பாவல்ராய ஐயருக்கும் இது அனைத்து குலதி இஷ்ட குலதியாவது அனைத்து குலக்கு ஒரு வணக்கம். இது ஊர்ல இருக்கும்படியான நாட்டாமை பிரசிடண்ட் இப்படி பெரிய பெரிய எல்லா உயிர்தாரர்களுக்கும் ஒரு வணக்கம். யார் அழைக்கும் வீட்டுக்காரமா சொல்லுவோடு சாமி காலம் என்று சொன்னபடியால் பஞ்சால் மிக்க மகிழ்ச்சி அடைந்து இருந்தால் ஒரு சமாச்சாரம். அது சீக்கிரம் வருக காரணத்தை திருமணம் செய்து கொடுத்து 9 ஆண்டு காலம் திருமணத்தை முடித்து சென்றவர் மருமக பிள்ளை அதனால தினந்தோறும் பிள்ளையாகப்பட்ட மின்னொலி சின்னமாக இருக்கு. இன்னைக்கு வருவா நாளைக்கு வருவா அப்படின்னு 9 வருஷமா சொல்லிக்கிட்டு வருது. ஆனா அது அழுதுகிட்டே இருக்குது. அதனால இன்னைக்கு மகளை அழைத்து மகளுக்கு ஆறுதல் சொல்லணும். மகளுக்கு இன்னைக்கு ஏதாவது மருமகன் செய்யறதுக்கு வரதுக்கு ஐடியா பண்ணணும். அதனால உங்களுடைய ஐடியா என்ன அப்படின்னு சாமி உங்கள் இஷ்டம் என்னவோ அது எனக்கு மகாபாக்கியம். அதனால நாகராஜனும் சப்தராஜனும் இப்படியாக நாகராஜனும் சப்தராஜனும் மகளா இருக்கிறார்.